உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். பல திட்டங்கள் மூளையில் வச்சுருக்கீங்க, ஆனால் அது எல்லாமே லாக்கில் இருக்குது. எப்போ அந்த லாக் ரிலீஸ் ஆகும் தெரியல. சில பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், பெண்களுக்கு சில மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து மறையுது. பிச்சை எடுக்காத குறையா பணத்துக்காக ஏங்கி அலையும் நிலை, ஏங்கி 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 அலையும் நிலை, பின்மண்டை வலிக்கிற காலகட்டம், ஒரு மைக்ரைன் ப்ராப்ளம் வரக்கூடிய காலகட்டம். டம் டம் டம். அதாவது திண்டுக்கல் பூட்டி வச்சுருந்த அந்த வியாபார ஸ்தலம் இப்போ தான் அந்த பூட்டை திறக்கிறீங்க 28 ஜனவரி 2025 மேலே. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் தை மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை 9:54 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பிச்சை எடுத்தானாம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னாராம் அனுமார், அந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. போகும் பல திட்டங்கள் மூளையில் வச்சுருக்கீங்க, ஆனால் அது எல்லாமே லாக்கில் இருக்குது. எப்போ அந்த லாக் ரிலீஸ் ஆகும் தெரியல. காமம் தலைக்கு ஏறுதுங்க. ஐயோ ஐயோ ஐயோ. முதல்ல தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிங்க, காமம் அப்போ தான் இறங்கும். இல்லைன்னா எசக்க பிசக்காக மாட்டிக்கிற மாதிரியே இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ரைட். இந்த மாதம் பொறுத்தவரை அடுத்தபடியாக அதுவும் இந்த மாதத்தில் குறிப்பாக அந்த காமம் எசகு பிசுக்காக இருக்கிறது 28 ஜனவரி வரலும் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதுக்கப்புறம் கற்பனை மட்டும்தான் இருக்கும். இந்த எசகு பிசுக்காக மாற்றுறது 28 ஜனவரி வரலும் தான். அப்போ குறிப்பாக 14 நாள் 2 வாரம் எச்சரிக்கை. வெளி மாநிலம் வெளி தேசம் போய் சம்பாதிக்கலாமா, ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, சுயதொழில் பண்ணலாமா, இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம், வேறு எந்த நேரத்தில் ஆரம்பிக்க முடியாது, நம்ம ஆரம்பித்து பார்த்து ரிஸ்க் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சிந்தனை இருக்குது. இப்படி 3 வாட்டி சொன்னால் அது நடந்துடுது. சில பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன், பெண்களுக்கு சில மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து மறையுது. இப்போ முத்தான 4 பலன்கள் கேட்டுக்குங்க. 8 அக்டோபர் 2024, அந்த 8 அக்டோபர் 2024 முதல் 4 பிப்ரவரி 2025 வரை காலம் எப்படி இருக்குன்னா, பல விதத்திலும் பொருளாதார தடை. ஆமாம், பிச்சை எடுக்காத குறையா பணத்துக்காக ஏங்கி அலையும் நிலை, ஏங்கி 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 அலையும் நிலை. அடுத்ததாக 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 2025 வரை இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது? இதுதான் தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பெருக்கிக் கொள்ளுதல், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் அடங்கி உள்ளது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய
விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. பிறகு 21 ஜனவரி 2025 முதல் 28 ஜனவரி 2025 வரை இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? பின்மண்டை வலிக்கிற காலகட்டம், ஒரு மைக்ரேன் ப்ராப்ளம் வரக்கூடிய காலகட்டம். டம் 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 அதுதான் காலகட்டம் காலகட்டம் காலகட்டம், அதுதான் டம் டம் டம்னு. அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைனாக்கா மண்டையில் டம் டம் டம்னு அடி விழும். அது 21 ஜனவரி 2025 முதல் இருக்குது. அது நான் இந்த மாத பலன் தான் சொல்ல முடியும், அதுக்கப்புறமாவும் அது இருக்குது ஒரு 2 மாதத்துக்கு. ரைட். 12/2/2025 வரல எச்சரிக்கை. அடுத்தது 24 ஜனவரி 2025 டு 11 பிப்ரவரி 2025 இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே சில விரய செலவுகள், மனைவிக்காக செலவு, கணவனுக்காக செலவு, எதிர்பாலினத்துக்காக செலவு, இப்படி இருக்குது. லிவிங் டுகெதர், லவ்வர், அப்படி. அங்கேருந்து வந்தால் 28 ஜனவரி 2025 டு 12 பிப்ரவரி 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க இந்த 28 ஜனவரி 2025 டு 12 பிப்ரவரி 2025 இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க ஒரு நல்ல காலம். அதாவது திண்டுக்கல் பூட்டி வச்சிருந்த அந்த வியாபார ஸ்தலம் இப்போ தான் அந்த பூட்டை திறக்கிறீங்க 28 ஜனவரி 2025 மேலே. இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. தாயின் உடல்நலத்தில் முன்னேற்றம் வருது. சொத்து இருந்தால் தான் சுகம், அதில் தானே படுத்து சுகமாக தூங்க முடியும். அந்த சொத்து கையை விட்டு போகிற நேரம் அதை காப்பாற்றிடலான்ற நம்பிக்கை இந்த 28 ஜனவரி 25 12 பிப்ரவரி 25 பிறக்குது. இப்படி 3 முறை சொன்னால் நடக்குது. அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு இந்த மாதத்திற்கான தேவைக்கான கடந்த 8 வருடங்களாக உங்கள் மாத தேவைக்கான பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தை மாதத்திற்கான கடகராசி என்பதற்கான பலாபலன். இதுவரையில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலங்களை துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள்
எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.